கனவு பகல் கனவு கூட பிரமாதமா தான் இருக்குது. வளரலே கனவு உலகத்தில் இருக்கிறீர்களா? யோ யாரே நீ? வாட்ச்மேன்ரா, சாத்தியா ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இது தெரியவில்லை. நான் தான் சாத்தான். உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே வேலைக்காரர் வேஷத்தில் வந்திருக்கிறேன். ஓஹோ, உடையெல்லாம் மாத்தியாச்சா? எல்லாம் சரி, இந்த பனி வாருங்கள் பொங்கல் மன்னம் இதெல்லாம் கூட மாத்திடலாமே. அண்ணே அதுக்குறே உங்க பாசையில வந்துட்டா போச்சு. நம்ம செந்தில் மாதிரியே பேசுறோம். டவுஸ் கூட அவர் மாதிரியே போடுறாரா? எல்லாம் வெகுளித்தனமா சிரிக்கிறீங்க. ஒரு வாய் சோறு கிடைச்சா கூட அத 3 பேர் பகிர்ந்து சாப்பிடுறீங்க. இந்த ஒத்துமை எப்பவுமே இருக்கணும். இப்ப மட்டும் இல்ல சாப்பிட்டியா, எப்பவுமே நாங்க ஒத்துமையா இருப்போம். சரி, எல்லாம் கிடைச்சிருச்சு. இப்ப பொழப்புக்கு என்ன வழி? ஏடா இங்க ஒவ்வொரு ரூமையும் வாடகைக்கு விட்டு படிச்சுக்க வேண்டியதா? அப்ப உழைச்சு சாப்பிடற எண்ணமே இல்ல, உட்கார்ந்து திங்கணும். அறிவு கட்டப்பட சாத்தையா, நாங்க உழைச்சு சாப்பிடணும். நீங்க ஏன் உழைக்கணும்? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்யறேன். ஆனா செவ்வாய்க்கிழமை மட்டும் நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அன்னைக்கு எனக்கு பவர் இல்ல. ஏன் அன்னைக்கு என்ன பவர் கட்டா? அதெல்லாம் இல்லங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க 3வது நாள். அன்னைக்கு எந்த சித்து விளையாட்டு பண்ண மாட்டோம், ஜட்டமா இருப்போம். அப்படியா? ஆமா, எல்லாரு கண்ணுக்கும் நான் வேலைக்காரனா தான் தெரிவேன். ஆனா என் சக்தி உங்க 3 பேருக்கு தான் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும் சாத்தையா, எங்களுக்கு ஒரு வேலை வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? இன்டர்வியூன்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீ வந்து எங்களை காப்பாத்தணும். இன்டர்வியூ தானே? அனுப்புவாங்க. கவலைப்படாதீங்க, நான் என் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன், உங்க கண்ணுக்கு தான் தெரிவேன்னு சொல்லிருக்கேன்ல. கரெக்ட். ஆள் வருது, ஆள் வருது. நான் பாத்துக்கிறேன். புத்திசாலி சாத்தையா, என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுற. பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கான் இவன் எல்லாம். இன்றைக்கு வந்து சரி சரி, உள்ள போங்க போங்க. என்ன மலைச்சு போய் நிக்கிறீங்க? சாத்தையா, ஒரு வேலைக்கு இவ்வளவு பேரா? இத்தனை பேர்ல எனக்கு எங்க வேலை கிடைக்க போகுது? அத்தனை பேரையும் நான் விரட்டணும், அவ்வளவுதானே? அத நான் பாத்துக்கிறேன். யாருமா சாந்தி? நான் தான். உள்ள போமா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். இந்த பொண்ணை இங்க இருந்து துரத்தணும். என்ன பண்றது? இன்டர்வியூ சொல்லிட்டு பொம்பளைங்களை எல்லாம் வர சொல்றீங்க? என்ன சொல்ற? காலால சேலையை தூக்குற, காலை ஒடிச்சுவே ஜாக்கிரதை. நீயும் வேலையும். நான் ஒண்ணுமே செய்யலையே. இவளுக்கு என்ன பைத்தியமா? நெக்ஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருமா. பேரு ரேவதியா? ஆமா சார். பிஏ எக்கனாமிக்ஸா? ஆமா சார். இதை எப்படி விரட்டுறது? இதுக்கு முன்னாடி வேற எந்த கம்பெனியாவது வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல சார். ராஸ்கல், இதெல்லாம் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க. இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? டேய், இனிமே நம்ம ஆபீஸுக்கு பொம்பளைங்களே தேவையில்லை, ஆம்பளைங்களை மட்டும் அனுப்பு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பேர் என்ன? ரங்கசாமி. ரங்கசாமி. ரங்கசாமியா? சார் இப்படி சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. ஆமா, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஏண்டா தம்மா துண்டு இல்ல என்ன கை நீட்டி அடிக்கிற நீ? நான் என்ன சார் உங்களை அடிச்சேன்? இப்ப அடிச்சேன் நீ. இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர்னா நீ இன்டர்வியூ வந்திருக்க, என்ன கை நீட்டி அடிக்கிறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு? உனக்கு தான் சார் ஒருத்தர் தான் பாக்கி, மத்தவங்க எல்லாம் ஓடிட்டாங்க.
சார் என் பேர் சேகர், இதுல என் பிஏ சர்டிபிகேட் இருக்கு. நோ மோர் டாக்கிங், யூ ஆர் அப்பாயிண்டட். தேங்க்யூ சத்யா, உன்னாலதான் இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கு. இதை நான் லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்ன தனியா பேசிக்கிட்டு இருக்க? எப்படி இருந்தாலும் ஓகே. ஆஹா ஆஹா மாமா, அன்னைக்கு என்னமோ இவன் எங்க பணம் கொண்டு வர போறான்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கா? இந்தாங்க நீங்க கேட்ட 10 லட்சம் ரூபாய். இப்ப உங்க மகரத்துல கட்டலாமா? 10 லட்சத்தையா? இல்ல மாமா, தாலிய. என் தம்பி தான் 10 லட்சத்தை கொண்டு வந்துட்டானே, 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ண போறீங்க? 10 லட்சம் இருக்கான்னு எண்ணி பார்க்க போறேன். சும்மா ரெடி, நான் ஏழை கடைக்காரன். 3 தடவை மணி அடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல போறேன். தேங்க்யூ மாமா. அப்புறம் என்ன, ஐயரை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட வேண்டியதானே? அதெல்லாம் ஒண்ணு வேணாக்கா. அடுத்த வாரம் புதன்கிழமை நல்ல முகூர்த்த நாள், நானே பார்த்து வச்சிட்டேன். அப்புறம் என்ன ஏற்பாடு பண்ண வேண்டியதானே? ஓகே மாமா. அப்பா, நீங்க செய்யறது நியாயமா இருக்கா? ஏன் கல்யாணத்தை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டாம்? ஏன் அவனுக்கு என்ன குறைச்சல்? மூக்கு மூலியமா நல்லா தரமா இருக்கான். மூக்கு முடிவா இருந்தா போதுமா? ஊர்ல நல்ல பேர் எடுத்துக்க வேண்டாம்? சித்ரா, நான் உன் அப்பா, நான் உன் அம்மா. அது அவளுக்கு தெரியாதா? யார உனக்கு கட்டி வைக்கணுமோ நாங்க கட்டி வைப்போம். அப்பா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு. மனசுக்கு பிடிக்காதவரை கட்டிக்கிட்டு எப்படிப்பா வாழ்க்கை நடத்த முடியும்? சித்ரா, நான் சொன்னதுதான். 10 லட்சம் கொடுத்த உன் மாமன் தான் உனக்கு மாப்பிள்ளை. வா. சித்ரா, இல்ல. சித்ரா. சித்ரா, இல்ல சித்ரா. ஏதோ சாத்தா தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா, சாட்டை எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கோல் சூப் வேணும்னு கேட்டேன், அதை தயார் பண்ண போயிருக்கும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள, உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய், அங்க பாருடா. டேய், இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அதுக்குள்ள திருட புதுட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோ. டேய், பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடா. டேய், 3 பேரும் போனா திருட பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம், இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பாரு. டேய், நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா, யாரோ ஒருத்தர் பிடிக்கிறான். டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா, அடி குன்னுருவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய், எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடித்தானே வந்தீங்க? ஐயோ, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல, காலும் ஓடல. இருங்கோ வந்திருக்கிறது என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நாவே பிடிச்சிட்டு வரேன். நீயா பிடிக்கலாம்? யாருமா நீ? நீங்களா? எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கேன். இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தங்கணும், அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஏற்ப பண்றேன். வாங்க. ஏய், வந்துருக்க பொண்ணு பேரு சித்ரா. அது எங்களுக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா?
பிடிச்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சுமாரா, நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளை எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலே என்ன துரத்திட்டு வரா. அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்டா ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மாருடா, எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா, எனக்கு ஆட்சேபமே இல்ல சித்ரா. டேய் மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய் இந்த பொண்ணுதான் என் பெர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? டேய் எனக்கு அந்த பொண்ணுக்குதான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வந்தா. டேய் யாருக்கு பொருத்தம்னு காலையில பாப்போம். வாங்கடா விளக்கணையடா. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா.